இந்த பாதகாதிபதி லக்னத்துல இருந்தா எப்படி நினைச்சிருக்கும்? பாதகாதிபதி லக்கணத்தில் இருந்தா சார் இவர் எங்கேயும் போய் முதல்ல போய் தலை நீட்டுறது வந்து தவிர்க்கணும். யாருக்காவது பிரச்சனை போய் தலை கொடுத்தா மாட்டிக்கிட்டேன் சார். ஒரு தலைமை பொறுப்பேற்றேன், அதுல தான் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு சார். எனக்கு தலை சம்பந்தமா பயம் இருக்கு சார். பிரெயின்ல எதுவும் பாதிக்குமா, தலையில காயப்படுமா, எங்க அம்மா அப்பாவை நான் பிரிஞ்சு வளர்ந்தேன் சார், இதெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் நானே சார் அப்படின்னா என்ன பாதகாதி, நானே இப்ப எனக்கு பாதகம் சார் அப்படின்னா லக்கணத்துல இருக்கும். இதுல இவங்க கவனமா இருக்கணும். ஆனா அவர் 9 கூடியவராவோ 11 கூடியவராவோ 7 கூடியவராவோ இன்னும் 3 தான் பாதகம். ஆமா ஆமா. அதே நேரத்துல 11 கூடியவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு ஒரு நாளைக்கு வெற்றியை கொடுத்துரும். ஒரு காலகட்டத்துல பாதிப்பு இருக்கும், பின்பகுதியில ஒரு வெற்றியை கொடுக்கும். 9 கூடியவரா இருக்காரு சார், பாதகாதிபதி 9 கூடியவன் என் லக்கணத்துல படாத பாடு விட்டு உயரம் வந்தேன் சார். நான் என் ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு பாடா படித்து கொடுத்து அது நல்லா இருக்கும், அதுக்கு ஸ்டெடியா இருக்கும். 7 கூடியவன் லக்கணத்துல இருக்கான் அவன் அப்படின்னா பாதகாதிபதி ஆயிட்டார் அப்படின்னா அவரும் பாருங்க உங்களுக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஹெல்ப் பண்ணி நண்பர்களோட செலவழிச்சு நிறைய இது பண்ணி அவர் அதோட பாடத்தை செஞ்சிருப்பார். இல்லைன்னா அவர் என்ன செய்வாரா, எனக்கு நல்ல ஒரு நட்பு ஒரு மன வாழ்க்கைங்கிறது எனக்கு பின்னாடி தான் சார் எனக்கு அந்த ஒரு சிறப்பை கொடுத்துச்சு. ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் அவ்வளவு இல்லை சார். கல்யாணம் ஆகி ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தேன் சார், சமுதாயம் மாறின திருமணத்தை செஞ்சேன் சார், இப்படி எல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த பாடம்.